Alhamdulillah, Alhamdulillahil muwaffiqil mu'in, wassalatu wassalamu ala sayyidina Muhammadin as-sadiqil amin, wa ala alihi wa sahbihi ajma'in, wa man tabi'ahum bi ihsanin ila yawmiddin, amma ba'd. Faqad qala Allahu ta'ala fi mahkami tanzilihi wa furqanihil majid, fa'a'udhu billahi minash shaitanir rajim, bismillahir rahmanir rahim. Inna Allaha wa malaikatahu yusalluna ala nabi ya ayyuhalladhina amanu sallu alayhi wa sallimu taslima. Qala nabiyyuna Muhammadun sallallahu alayhi wa sallam, man salla alayya salatan wahidatan sallallahu alayhi 10 marratin aw kama qala an-nabiyyu sayyidul bashar sallallahu alayhi wa sallam. Sadaqallahu maulana al-azim wa sadaqa rasuluhu an-nabiyyul kareem wa nahnu ala dhalika min ash-shahidin wa ash-shakirin walhamdulillahi rabbil alamin. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் உச்சரித்து என் உரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனே சேரட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அருட்கொடையாய் வந்துதித்த அண்ணலும் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழிநடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், அவுலியாக்கள், இமாம்கள், குறிப்பாக சிறப்பான இச்சபையில் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய மேலும் வரவிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அனைவர் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் இறைநேசத்திற்கும் தகுதியான சகோதரர்களே, ஜமாத்தார்களே, அல்லாஹ்வின் பேருபகாரம் மீண்டும் ஒரு முறை அவனது இல்லத்தில் அமர்ந்து அவனது உத்தரவுகளை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை பெருமைகளை பேசவும் கேட்கவும் வாய்ப்பளித்திருக்கிறான். நாம் பேசுகிற கேட்கிற விஷயங்களின் பிரகாரம் நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஆரம்ப உபதேசமாக எனக்கும் உங்களுக்கும் கூறிக்கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்தில் நாம் இருக்கிறோம். உலகெங்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளை, அவர்களுடைய பெருமைகளை, நற்குணங்களை, அவர்களின் புகழ் மாலைகளை ஓதவும் கேட்கவும் நாம் அதிகம் விரும்புகிற மாதம். மற்றெல்லா மாதங்களை விட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்தின் அருமைகளையும், இந்த மாதத்தில் ஓதப்படுகிற மௌலூத் ஷரீஃப் உள்ளிட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதான கவி வரிகள், புகழ் மாலைகளை பற்றியும் சில சர்ச்சைகள் நமது சமுதாயத்தினருக்கு மத்தியில் உண்டு. அவற்றில் முதன்மையானதாக நாம் ஓதுகிற மௌலூது ஷரீஃப், சுபஹான மௌலித் என்கிற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது புகழ் பாடக்கூடிய மௌலூது குறித்த விமர்சனங்கள் சமுதாயத்தில் காலம் காலமாக இருந்து வருகின்றன. அதற்கு தேவையான பதில்களும் விளக்கங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடியொற்றி பின்பற்றி வாழுகிற ஹக்கான கூட்டமான அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் சார்பாக கூறப்பட்டு கொண்டே வருவதையும் நாம் இந்த நேரத்தில் நினைவுபடுத்துகிறோம். அன்பிற்குரியவர்களே, மௌலூத் ஓதுவது அதிக நன்மைக்குரிய காரியம். மௌலூத் ஓதுவது அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்று தரக்கூடிய காரியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நினைத்து பார்ப்பது, அவர்களின் நற்குணங்களை பேசுவது, அவர்களின் மீது ஸலவாத் சொல்லுவது, அவர்களின் அங்கங்களை பற்றி தெரிந்து கொள்வது, அவர்களின் தற்காப்பு யுத்தங்களை பற்றி தெரிந்து கொள்வது என பெருமானாரின் பிறப்பிற்கு முன்பிருந்து பெருமானாரின் இறப்பிற்கு பின்பு வரை அவர்களை பற்றி நாம் நினைவு கூறுகிற ஒவ்வொன்றும் நன்மையான காரியமாகும் என்பதை முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். மௌலூதை பற்றி குறை கூறுபவர்களுடைய
சிற்றறிவு விமர்சனங்களுக்கு பதில் சொல்வதற்கு முன்னால் மௌலூதில் என்னதான் இருக்கிறது என்பதை நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சலாம் சொல்வதும் ஸலவாத் சொல்வதும் மௌலூதில் நிறைந்து கிடக்கிறது. திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி, நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனது வானவர்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, என்னை ஈமான் கொண்ட மக்களே, சல்லு அலைஹி வ சல்லிமு தஸ்லீமா, பெருமானாரின் மீது நீங்கள் ஸலவாத் சொல்லுங்கள், சலாம் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் உத்தரவு வார்த்தைகளை கொண்டு சொல்கிறான். எந்த நபிமார்களுக்கும் கிடைக்காத சிறப்புகள் தனித்தன்மைகளில் பெருமானாருக்கு கிடைத்த மிக முக்கியமான ஒரு தனித்தன்மை சிறப்பு இது. அல்லாஹ் எல்லா நபிமார்களையும் புகழ்ந்திருக்கிறார். மூசா கலீமுல்லா, என்னோடு பேசக்கூடியவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் புகழ்ந்தார். இப்ராஹிம் ஹலீலுல்லா, இப்ராஹிம் நபி எனது நெருங்கிய நண்பர் என்று அல்லாஹ் அவர்களை வாழ்த்தி இருக்கிறான், பாராட்டி இருக்கிறான். ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு சிறப்பை கொடுத்தான். பெருமானாருக்கு ஏராளமான தனிச்சிறப்புகளை கொடுத்தான். அவற்றில் முதன்மையானது நீங்கள் ஸலவாத்து சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, என் வானவர்கள் அவர் மீது ஸலவாத்து சொல்லுகிறார்கள். அத்தோடும் நிற்கவில்லை, நானும் பெருமானாரின் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் ஒரு வசனத்தை இறக்கி வைத்திருக்கிறான். வாரம் ஜும்ஆவுடைய ஹுதுபாவிலும் அதை நாம் ஓதிக்கொண்டே இருக்கிறோம். முஸ்லிம்களுக்கு மறக்காத வசனங்களில் ஒன்று இது. அப்படி பெருமானாரை பற்றி பேசுகிற, கவி பாடுகிற, நினைவு கூறுகிற எல்லாம் நன்மை, அவை ஸலவாத்தில் அடங்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த பெருமானாருக்கு சலாம் சொல்லுதலும் ஸலவாத்து சொல்லுதலும் மௌலூதில் நிறைந்து இருக்கிறது. அடிக்கடி மௌலூத் ஓதிக்கொண்டே இருப்பவர்களுக்கு தெரியும், மௌலூதின் ஆரம்ப வரிகளே பெருமானார் மீது ஸலாத்து சொல்வதாகத்தான் ஆரம்பிக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்க ஸைனல் அம்பியா, அஸ்ஸலாமு அலைக்க அத்கல் அத்கியா, அஸ்ஸலாமு அலைக்க அஸ்ஃபல் அஸ்ஃபியா, நாயகமே உங்கள் மீது ஸலவாத் சொல்லட்டும், உங்கள் மீது அல்லாஹ்வின் அருள் நிறையட்டும், நீங்கள் இறை பக்தியாளர்களுக்கெல்லாம் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய இறை பக்தியாளர், பரிசுத்தமானவர்களிலெல்லாம் மிக பரிசுத்தமானவர், நபிமார்களுக்கெல்லாம் அலங்காரமாக இருப்பவர் என்று பெருமானாரை குர்ஆனும் ஹதீஸும் என்ன வார்த்தைகளை கொண்டெல்லாம் புகழ்கிறதோ அந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று நாம் ஓதுகிறோம். யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும், யா ஹபீப் சலாம் அலைக்கும், ஸலவாத்துல்லாஹி அலைக்கும். நபியை எந்தெந்த வார்த்தைகளிலெல்லாம் அல்லாஹ் அழைத்து மகிழ்ந்தானோ அந்த வார்த்தைகளை எல்லாம் நாமும் கூறி அவர்கள் மீது சலாத் உண்டாகட்டும், சலாம் உண்டாகட்டும் என்று நாம் சொல்லுகிறோம். இந்த மார்க்கத்திற்கு பெயர் இஸ்லாம், அமைதி மார்க்கம். இஸ்லாம் என்ற வார்த்தையிலிருந்து வருவதுதான் சலாம் என்பது. சலாம் உண்டாகட்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சலாத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்றால், நீங்கள் சக முஸ்லிமை பார்க்கிற போது முதலில் சலாம் சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு பிடித்தவராக இருக்கலாம், பிடிக்காதவராக இருக்கலாம், தெரிந்தவராக இருக்கலாம், தெரியாதவராக இருக்கலாம், உள்ளூர் வாசியாக இருக்கலாம், வெளியூர் வாசியாக இருக்கலாம், செல்வந்தராக, ஏழையாக, கருத்தவராக, வெளுத்தவராக, எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். சக முஸ்லிமை பார்த்தால் நீங்கள் சலாம் சொல்லுங்கள். இந்த சலாம் எவ்வளவு முக்கியமானது என்றால், மேராஜுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 7 வானங்களை கடந்து சென்றார்கள். 7 வானங்களிலும் நபிமார்கள் சலாம் சொல்லி அவர்களிடத்தில் பேசினார்கள். இறுதியாக அவர்கள் சிதறத்துல் முன்தஹாவெல்லாம் பார்த்துவிட்டு அல்லாஹ்விடம் சென்றார்கள். அல்லாஹ்வோடு நேரடியாக பேசினார்கள் என்பது நீண்ட வரலாறு. அல்லாஹ் பெருமானாரிடத்தில் பேச துவங்கிய போது சொன்ன முதல் வார்த்தை அஸ்ஸலாமு அலைக்க வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நாம் இன்னைக்கு ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதக்கூடிய அத்தஹியாத்தில் வரக்கூடிய வாசகம். அல்லாஹ் மேராஜில் வைத்து பெருமானாருக்கு பல அன்பளிப்புகளை கொடுத்தான். அதில் ஒன்று இந்த அத்தஹியாத். அல்லாஹ்வை புகழுதலும் பெருமானாரை புகழுதலும் அந்த அத்தஹியாத்தில் அடங்கி இருக்கின்றது. அஸ்ஸலாமு அலைக்க வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று
அல்லாஹ் பெருமானாருக்கு சலாம் சொன்னான். எவ்வளவு மகிழ்வான தருணம் இது! நமக்கு ரொம்ப பிடித்தவர்கள், சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்கள், பெரிய செல்வாக்கு உடையவர்கள், வசதி உடையவர்கள், பொறுப்பில் உள்ளவர்கள் நம்மிடத்தில் நமக்கு சலாம் சொல்லி நம்மிடத்தில் பேசினால் அது எவ்வளவு பெரிய சிறப்பு, எவ்வளவு மகிழ்வோ. ஒரு அமைச்சரே வரார், முஸ்லீம் அமைச்சர், நாம் போய் சலாம் சொல்லலாம், நம்மளை மாதிரி நூற்றுக்கணக்கான பேர் சலாம் சொல்லுவாங்க. ஆனால் பெருமை எங்கே இருக்குது? அவர் நமக்கு சலாம் சொன்னார். அடடே நீங்களா அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னால் தான் அது சமுதாயத்தில் நம்முடைய மதிப்பு எவ்வளோ உயரும். அமைச்சர் எனக்கு சலாம் சொல்லி பேசுகிறார். இப்போ அல்லாஹ் பெருமானாருக்கு சலாம் சொன்னா உயர்ந்த மகிழ்வு கொள்ள வேண்டிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கவலையோடு அமர்ந்திருந்தார்கள். அப்போது அல்லாஹ் கேட்டான், சலாம் சொன்னால் மகிழ வேண்டும், நீங்கள் மகிழவே இல்லையே என்று கேட்டபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என் மீது சலாம் உண்டாகட்டும் என்று சொன்னாய், என் மீது ரஹமத் நிகழட்டும் என்று சொன்னாய், எனக்கு பரக்கத் ஏற்படட்டும் என்று சொன்னாய், என்னுடைய உம்மத்தினரின் மீதும் இவையெல்லாம் இருக்க வேண்டும் என்று நீ சொன்னால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அப்போது அல்லாஹ் சொன்னதுதான், அஸ்ஸலாமு அலைனா வஅலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், அத்தஹியாத் நாம் ஓதுகிறோமே, பெருமானாரே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், உங்கள் மீது மட்டுமல்ல சாலிஹீன்களான அடியார்கள், முஸ்லிம்கள், உம்மத்தே முஹம்மதியாவில் உள்ள அனைவரும் மீதும் உண்டாகட்டும் என்கிற வார்த்தையை அல்லாஹ் கொடுத்த போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ந்தார்கள் என்பதை மேராஜ் சம்பவத்தில் பார்க்கிறோம். எனவே ஒரு முஸ்லிமின் மீது சலாமும் சலாத்தும் எக்காலமும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை பெருமானார் பிரியப்பட்டார்கள், அல்லாஹ் பிரியப்பட்டான். அதைத்தான் மௌலூத் ஷெரீஃபில் நாம் பெருமானாரின் மீது சலாமும் சலாத்தும் உண்டாகட்டும் என்கிற கவி வரிகளை படிக்கிறோம். இரண்டாவது, பெருமானாரின் பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள வரலாறுகள் அங்கங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயிற்றில் இருந்தபோது ஆமினம்மா அவர்களுக்கு வலியே இல்லை, பிரசவ வலி இல்லை என்று படித்திருக்கிறோம். வதாதுஹு ஆமினத்தும் வலம் யஷ்உரு பிஹா அஹதும். ஆமினா அம்மா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்தார்கள், எந்த சாதாரண வலியும் இல்லை. இயல்பாக ஒரு குழந்தை பெற்றெடுக்கிற போது தாய் அடைகின்ற எந்த சிரமங்களும் இல்லாமல் ஆமினா அம்மா அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்தார்கள் என்று தொடங்கி, அதற்கு பிறகு அத்தத் மலாயிகத்து ஸமாஇ தஸூருஹு, மலக்குமார்கள் எல்லாம் பெருமானாரை சந்திக்க வந்தார்கள். அதற்கு பிறகு மிம்மாய் ஜம்ஸம கான கஸ்லு சுதூரிஹி, ஜம்சம் தண்ணீரால் அவருடைய இதயம் கழுகப்பட்டது என்று பெருமானாருடைய வரலாறுகள் ஆங்காங்கே மௌலூத் ஷெரீஃப் முழுக்க சொல்லப்பட்டிருக்கின்றது. மூன்றாவது, பெருமானாரின் மோஜிசாக்கள் என்கிற பேர் அற்புதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள், மரம் நகர்ந்து வந்து என்னவென்று கேட்டது என்று படித்திருக்கிறோம். பெருமானார் விரல்களை சுட்டி காட்டினார்கள், நிலவு பிளந்தது என்பதை படித்திருக்கிறோம். அல் பத்ரு ஷுக்க பி அம்ரிஹி, நிலவு பெருமானாரின் உத்தரவுக்கு ஏற்ப இரண்டாய் பிளந்தது என்கிற வரிகள் எல்லாம் மௌலூத் ஷெரீஃபிலே வருகிறது. நான்காவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்ந்த சிறப்புகள் வருகிறது. இன்ன பைத்தன் அந்த சாக்கினுஹு லைஸ முஹ்தாஜன் இல சுருஜி, நபியே நீங்கள் எந்த வீட்டில் வசிக்கிறீர்களோ அந்த வீட்டிற்கு விளக்கு வெளிச்சம் தேவையில்லை. இது ஆயிஷா அம்மா அவர்கள் சொன்ன வார்த்தைகளிலேயே ஹதீஸுகளில் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய வீடுகளுக்குள் நுழைந்தால் வெளிச்சமாகிவிடும், நாங்கள் ஊசியை தொலைத்திருந்தால் அதை எடுப்பதற்கு கூட பெருமானாரின் வருகை எங்களுக்கு போதும் என்று சொல்கிறார். அந்த அளவிற்கு பெருமானாரை மகிமைப்படுத்துகிற ஹதீஸினுடைய வார்த்தைகளை எல்லாம் கவி வரிகளாக கோர்த்து எழுதப்பட்டதுதான் மௌலூத் ஷெரீஃப். ஐந்தாவது, பெருமானாரின் உயர்வை கருத்தில் கொண்டு அவர்களின் பரக்கத்தால் யா அல்லாஹ் எனக்கு இன்னென்ன காரியங்களை நிறைவேற்றி கொடு என்று கேட்கிற துஆக்கள் நிறைந்திருக்கிறது. யா அல்லாஹ் ஹாதல் முஸ்தஃபா, என்னுடைய இரட்சகனே, என்னுடைய அல்லாஹ்வே, ஷஃபியஹு ஃபிய வ ஆஃபி சம்இ வர்துதி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத் என்கிற அந்த உயர்ந்த பரிந்துரையை என் விஷயத்தில் ஏற்றுக்கொள்.
எனக்கு செவிப்புலனில் குறைகள் இருந்தால் நீக்கு, என் வாழ்க்கையில் பறக்கச் செய். அந்த வாசகங்களை நீங்கள் படித்தால் 7-8 வரிகளுக்கு மேல் துஆக்கள் மட்டுமே நிறைந்திருக்கும். அப்போ மௌலூது ஷரீஃபில் என்ன இருக்கிறது என்று யாரும் உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லுகிற சலாம் சலாத் நிறைந்திருக்கிறது, பெருமானாரின் வரலாறுகள் நிறைந்திருக்கிறது, பெருமானாரின் உயர்ந்த குணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, பெருமானாரின் பேர் அற்புதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, பெருமானாரின் பெயரால் எப்படி துஆ கேட்க வேண்டும், என்னென்ன துஆக்கள் கேட்க வேண்டும் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. இவைதான் மௌலூது ஷரீஃபில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம். மௌலூது ஷரீஃபின் மீது வைக்கப்படுகின்ற அற்ப விமர்சனங்கள் என்ன, அவற்றிற்கான விளக்கம் என்ன என்பதை சுருக்கமாக பார்க்கலாம். முதல் விமர்சனம், மௌலூது ஷரீஃபை எழுதினவங்க யாருன்னே தெரியாது, அதனால் மௌலூதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று நவீனவாதிகள் சொல்லுகிறார்கள். நாம் என்ன பதில் சொல்கிறோம்? அந்த கித்தாபில் இதை எழுதியவர் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று ஒரு கருத்து இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எழுதியவர் யார் என்று உறுதியான தகவல் இல்லை. இமாம் கஸ்ஸாலி என்று சொல்லப்படுகிறது, அது உறுதியான தகவல் இல்லை. இமாம் கஸ்ஸாலியாக இருக்கலாம். நாம் என்ன சொல்கிறோம்? அந்த மௌலூது ஷரீஃப் மட்டுமல்ல, இன்னும் எக்கச்சக்கமான கவிவரிகள் பெருமானாரின் மீது புகழ் பாடப்பட்டிருக்கிறது. பெருமானாரின் காலத்திலேயே வாழ்ந்த ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பெரும் கவிஞர், பெருமானாரை பற்றி புகழ்ந்து புகழ்ந்து கவிகளை பாடுவார். பெருமானாரே தங்களுடைய மிம்பர் படிக்கு அருகாமையில் ஒரு மேடை அமைத்து கொடுத்து, நீங்கள் எழுதுகிற கவிகளை இனிமேல் இந்த மேடையில் நின்று பாடுங்கள் என்று ஊக்கப்படுத்தினார்கள். பெருமானாரின் காலத்தில் பெருமானாரின் பள்ளியில் பெருமானாரின் முன்னிலையில் கவி பாடியவர்களில் ஒருவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஊக்கப்படுத்தினார்கள். என்ன காரணம்? தற்புகழ்ச்சி இல்லை, பெருமானாரை பற்றி பேசப்படுகிற நினைவு கூறுகிற ஒவ்வொன்றும் நன்மை என்கிற அடிப்படை. இது யார் எழுதினான்னு தெரியாது. ஆனால் நமக்கு என்ன தேவை? அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் இஸ்லாத்திற்கு சாதகமானதா பாதகமானதா, அதுதான் நமக்கு தேவை. பெரியார்கள் சொல்லுகிறார்கள், எழுதியவர் தன்னடக்கம் கருதி தற்பெருமை வந்துவிடுமோ என்று அஞ்சி தன்னுடைய பெயரை அவர் மறைத்திருக்கலாம். நாம கூட பள்ளிவாசலுக்காக வேண்டி பெரும் தொகையை சதக்கா செய்கிற போது பேர் சொல்ல மாட்டோம். சில நேரங்களில் ஒரு அடியார்னு போட்டு கொடுங்க பில்லு, அல்லாஹ்வின் அடியார்னு போட்டு கொடுங்க பில்லும்பாங்க. ஏன்? நான் சதக்கா செஞ்சுருக்கிறேன், இது மக்களுக்கு தெரிஞ்சு என்னை பாராட்டிடக்கூடாது, பாராட்டிட்டாக்கா என் நன்மையில் குறை வந்துடுமோ அப்படின்னு அஞ்சு நாம் என்ன செய்வோம்? செய்கிற சதக்காக்களுக்கே நம்முடைய பெயர் தெரியாதவாறு பார்த்து கொள்ளக்கூடிய பழக்கம் இருக்குது. அதே போல அந்த புத்தகத்தை எழுதியவரும் தன்னடக்கம் கருதி அவர் பெயரை சொல்லாமல் இருந்திருக்கலாம். நாம் என்ன கூறுகிறோம்? அதில் உள்ள கருத்துகள் என்ன, இஸ்லாத்திற்கு முரணானதா இல்லையா? அந்த வகையில் அந்த கிதாப், அதில் உள்ள மௌலூது ஷரீஃபின் வரிகள் இன்றைக்கு வரை இந்தியா மட்டுமல்ல உலகின் எல்லா பகுதிகளிலும் பாடப்பட்டு வருகிறது. பெருமானாரின் புகழை சொல்லுகிற அற்புதமான கவி வரிகளை கொண்ட மௌலூது ஷரீஃப், அந்த புத்தகத்துக்கு இணையான புத்தகம் இன்றைக்கும் உலகத்திலேயே இல்லை. புர்தா ஷரீஃப் நிறைய பேர் ஓதி நாம் கேட்குறோம், ஓதிக்கிட்டு இருக்கிறோம். புர்தா ஷரீஃபை விட அதிகமாக ஓதப்படக்கூடிய கவி வரிகள் கொண்ட ஒரு புத்தகம் மௌலூது ஷரீஃப். அதற்கு ஈடாக எதுவுமே இல்லை. அல்லாஹ் அதை கபூல் செய்ததற்கான அடையாளம். இரண்டாவது குற்றச்சாட்டு, ராகமாக படிக்கிறாங்க, சும்மாவே படிச்சுட்டு போகலாம்ல, ஏன் ராகமாக படிக்கணும்? சரி, ராகமாக படிக்கிறதுல என்ன பிரச்சனை? எங்களுக்கு பாட்டு, சினிமா பாட்டுலாம் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது திருக்குர்ஆன் இருக்குது, திருக்குர்ஆனை ஓதுகிற போது நம்ம ராகமாகத்தானே ஓதுறோம். தொழுகையில் ராகமே இல்லாமல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் அப்படி ஓதிட்டு நம்ம ருக்குக்கு போனால் ஒரு சுவை இருக்குமா? பொதுவாகவே நமக்கு தெரியும், எந்த மொழியில் ஆனாலும் கவிதை வரிகள் என்றால் அவை ராகமாக பாடுகிற போது தான் சுவை அதிகம். அது இலக்கிய சுவை அறிந்தவர்களுக்கு தெரியும்.
கவிவரிகள் என்றாலே அவற்றை மக்களுக்கு சொல்லுகிற போது மெட்டு ராகம் எடுத்து சொல்லுகிற போது அதன் சுவை அதிகம். எனவேதான் அது ராகமாக பாடப்படுகிறது. சரி, இஸ்லாத்தில் ராகமாக தடை செய்யப்பட்டிருக்கிறதா? தடை செய்யப்பட்டிருந்தால் நாம் பொதுவாக சொல்லலாம். ஆனால் குர்ஆனையே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த சஹாபாக்களை ஓத சொல்லி கேட்கிற போது அவர்கள் இனிமையான ராகங்களை கொண்டு ஓதுகிற போது மிக அழகாக நீங்கள் ஓதினீர்கள், அழகிய குரல் வளத்தோடு இனிமையாக ராகமாக ஓதினீர்கள் என்று பாராட்டி இருக்கிறார். இன்றைக்கும் திருக்குர்ஆனை ஓதுகிற கலை காரி என்று அழைப்போம். கிராஅத்து கலையில் பிரபலமான இமாம்கள் 7 பேர். 7 வகையான கிராஅத்துகள் உலகத்தில் இருக்கிறது. ராகம் நீங்க நெட்ல தட்டி பார்த்தா தெரியும். எத்தனையோ ஆயிரக்கணக்கான காரிகள் வந்து சென்று விட்டார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ராகத்தில் குர்ஆனை ஓதுகிறார்கள். அப்ப நம்ம அங்க பார்த்து கேட்கறது இல்லை, பெருமானார் இப்படி ராகத்தோடு ஓதினார்களா? அப்துர்ரஹ்மான் சுதைஸ் தொழு வைக்கிறார் மக்காவில். அவர் ஓதுற கிராத்தை கண்ணை மூடி கேட்டோம்னா பூமியில இருக்கிற மாதிரியே தெரியாது. அப்படி ரசனையான கிராத். அப்துல் பாசித் இருந்தார். இன்றைக்கும் அவருடைய பெயரை சொல்றோம். அப்துல் பாசித்துடைய கிராத்தை விரும்பி கேட்கக்கூடியவர்கள் இன்றைக்கும் அதிகம். அவருடைய கிராத்தை எல்லாம் நீங்க சமூக வலைதளத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கோடிக்கணக்கில் தான் பார்த்துருப்பாங்க. ஏன்? திருக்குர்ஆனின் வரிகள் எவ்வளவு நயமானவையோ அந்த அளவிற்கு அதை ராகத்தோடு மெட்டோடு ஓதுகிற போது அதன் இனிமை சுவை, இலக்கிய சுவை அதிகமாகும். அதே மாதிரி தான் இந்த கவிகளும். சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இந்த ராகம் மெட்டு தடை செய்யப்பட்டிருந்தால் கூட பரவாயில்லை. நீங்க பாருங்க, ஹிஜ்ரத் செய்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா வந்தார்கள். நமக்கு தெரியும், ஹிஜ்ரத் பயணம் என்பது ரொம்ப கடினமான ஒரு பயணம். பல நாட்கள் சரியான சோறு தண்ணி இல்லாமல், பயண வசதி இல்லாமல், ஓய்வு இல்லாமல், எதிரிகளுக்கு பயந்து அவர்கள் கண்ணில் சிக்கிவிடக் கூடாது என்று அஞ்சி பெருமானார் மேற்கொண்ட அந்த ஹிஜ்ரத் பயணத்தின் முடிவில் மதீனா வந்து இறங்கிய போது அங்கிருந்த சிறுமிகள் சிறுவர்கள் எல்லாம் சேர்ந்து பெருமானாரை வரவேற்பதற்கு ஒரு பைத்து பாடினார்கள். இதை யாருமே மறுக்க முடியாது. ரொம்ப பிரபலமான சம்பவம். எல்லா தரமான இமாம்களாலும் பதிவு செய்யப்பட்ட நபிமொழிகளில் உள்ளது. சிறுவர் சிறுமியர் பாடினார்கள். என்ன பாடினாங்க? தலஅல் பதுரு அலைனா மின் சனியத்தில் வதா, எங்களின் மீது நிலவு தோன்றியது. பெருமானாருடைய வருகை அவங்க நிலவு தோன்றுவதற்கு ஒப்பாக்கி கவிதை வரிகளை எழுதி நீண்ட கவி பாடினாங்க. இப்போ நமக்கு என்ன சப்ஜெக்ட்னா, அந்த பிள்ளைகள் ராகமாக மெட்டோடு படித்தார்கள். பெருமானாரோ பெரும் கஷ்டத்திற்கு பிறகு ஒரு பயணத்தின் முடிவிற்கு வந்திருக்கிறார்கள். இத்தனை நாட்கள் குளிக்க முடியாமல். நாம் ஒரு 2-3 மணி நேரம் பஸ்ஸில் போனோம்னா பெரிய அளவுக்கு டயர்ட் ஆக மாட்டோம். ஒரு 2 நாள் முழுசாக பேருந்து பயணம்னு வச்சுக்கிறோம். இறங்கும்போது நம்முடைய உடல்நிலை எப்படி இருக்கும்? எப்போ போய் குளிப்போன்னு இருக்கும், எப்போ போய் நல்லா கால் நீட்டி தூங்குவோன்னு இருக்கும். அவ்வளவு அசதியில் வரக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்று அந்த குழந்தைகள் பாடல் பாடிய போது பெருமானார் தடுத்திருக்கலாம் இல்லையா? நாங்களே உள்ள சிரமத்துக்கு பிறகு வர்றோம், நீங்கள் வரவேற்கணுமா? சரி, வரவேற்கிறது இப்படி ராகமாக வரவேற்கணுமா, கவி வரிகளில் வரவேற்கணுமா அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கவில்லை. அந்த குழந்தைகளை வாழ்த்தினார்கள். அவர்கள் பாடிய கவி வரிகளை இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே மௌலூத் ஷரீஃபில் உள்ள கவி வரிகளை ராகமாக பாடுவதற்கு இஸ்லாத்தின் சார்பாக எந்த வகையிலும் தடை கிடையாது. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் விரும்பப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். மூன்றாவது, இதை ஆலிம்கள் தான் வயிற்று பிளப்பிற்காக வேண்டி ப்ரமோட் செய்கிறார்கள். ஷரீஅத்தில் இதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லைங்கிறாங்க. இது எப்படிப்பட்ட ஒரு அற்ப காரணம் என்றால், இமாம்கள் தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக உருவாக்கியது தான் இது. நம்ம திருப்பி கேட்குறோம், வயிற்று பிழைப்புக்காக கஷ்டப்பட்டு ஒரு கவிவரிகள் நிறைந்த ஒரு மௌலூதை உருவாக்கி மக்கள்கிட்ட போய் அதை பற்றி எடுத்து சொல்லி வீடு வீடாக ஏற்பாடு பண்ணுங்க, நாங்கள் வந்து ஓதுறோம், உங்கள் வீட்டில் ஓதும்போது நீங்கள் அதுக்கு காசு கொடுங்க அப்படின்னு ஆலிம்சாக்கள் உருவாக்கின மாதிரி இவர்கள் பேசுகிறார்கள். ஒருவேளை அப்படி உருவாக்கி இருந்திருந்தால் இன்றைக்கு ஆலிம்சாக்கள் எல்லாம் பெரும் செல்வந்தர்களாக இருக்க வேண்டும் இல்லையா? பெரும்பாலான ஆலிம்களுக்கு சொந்த வீடு இன்றைக்கு கிடையாது.
திடீரென்று ஒரு செலவு வருமானால் அதை எதிர்கொள்ளுகிற பொருளாதார ரீதியிலான பலம் ஆலிம்சாக்கள் இடத்தில் கிடையாது. சரி, மௌலூது வேணான்னு சொல்லி இதெல்லாம் குறையா பேசினானே, அவன் பார்த்தா இன்னைக்கு பெரிய பெரிய கோடி சொன்னான். மதுஹப் வேணாம், மௌலூது வேணான்னு சொன்னான். சரி, அவங்களாவது ஒற்றுமையா இருக்கிறாங்களா? ஹனஃபி ஷாஃபிக்கு மத்தியில மசாலா வித்தியாசம் தான் இருக்குது. என்னைக்காவது ஹனஃபிகளும் ஷாஃபிகளும் சண்டையிட்டு தெருவில் நின்றார்கள், காவல்துறை சென்றார்கள், நீதிமன்ற வாசலை மிதித்தார்கள் என்று இருக்கிறதா வரலாற்றில்? தமிழ்நாட்டில் நீங்கள் எத்தனையோ டெல்டா மாவட்டங்கள் பகுதிக்கு போனால் ஷாஃபி பள்ளிகள் நிறைந்து இருக்கிறது. ராமநாதபுரம் பகுதியிலெல்லாம் ஷாஃபி பள்ளிகள் அதிகம் இருக்கிறது. ஹனஃபி மதுஹபை பின்பற்றுபவர்கள் ஷாஃபி பள்ளிவாசலுக்கு போய் தொழுகுவோம். என்னைக்காவது சண்டை பிடித்திருக்கிறோமா? ஷாஃபியாக்கள் எத்தனையோ பேர் ஹனஃபி பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகிறார்கள். என்னைக்காவது சண்டை பிடித்திருக்கிறார்களா? இது மசாலா ரீதியிலான கருத்து வேறுபாடு தான், ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டதில்லை. இதை காரணமாக வச்சு ஜமாத் ஆரம்பித்தவங்க இன்றைக்கு எக்கச்சக்கமாக பிரிந்து விட்டார்கள். சரி, ஒரே ஒருத்தன் தான் பணக்காரனாக இருக்கான், மீதியெல்லாம் ஏழையாக இருக்கிறானா? எல்லா ஜமாத்துமே பணக்காரங்களாக தான் இருக்கிறாங்க. அப்போது ஆலிம்கள் வயிற்று பிழைப்புக்காக உருவாக்கினார்கள் என்ற ஒரு அற்ப குற்றச்சாட்டு கண்ணுக்கு முன்னால் நிதர்சனமாகிறது. அது வயிற்று பிழைப்புக்காக உருவாக்கப்பட்டது இல்லை. ஏன் இல்லாத ஒரு மௌலூதை புதுசாக கண்டுபிடிச்சி கொண்டு வந்து மக்கள்கிட்ட ப்ரமோட் பண்ணணும்? இருக்கிற குரானையே சொல்லிட்டு போகலாம்ல. இப்போ மௌலூதை நம்புறதா குரானை நம்புறதாங்கும் போது ஒரு முஸ்லீம் குரானைத்தானே அதிகம் நம்புகிறோம். மௌலூதில் ஒரு வாசகம் வருது, அதை நான் பின்பற்றி ஆகணும்னு அவசியம் இல்லை. அது யாரோ ஒரு நல்லவர் எழுதுனது, அதோட முடிச்சுக்கலாம். குரானில் ஒரு வார்த்தை வருது, அதை பின்பற்றுன்னு சொன்னால் நான் பின்பற்ற மாட்டேன்னு யாராவது சொல்ல முடியுமா? சொன்னால் முஸ்லீமாகவே இருக்க மாட்டோம். அப்போது குர்ஆனையே மக்களிடத்தில் ப்ரொமோட் பண்ணி உங்கள் வீட்டில் ஓதுங்க ஆலிம்சாக்கள் வைத்து பார்த்துருக்கலாமே. இது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு. நான்காவது, ஒரு அறிவுபூர்வமான வாதம். சரி, மௌலூது ஓதுறது சிறந்ததா, குர்ஆன் ஓதுவது சிறந்ததா? எல்லாருமே சொல்லுவோம் குர்ஆன் ஓதுறது தான் சிறந்தது. அதில் யாருக்குமே சந்தேகமே கிடையாது. கண்டிப்பாக குர்ஆன் ஓதுவது தான் சிறந்தது. அப்போ மௌலூது ஓதுற நேரத்தில் குர்ஆன் ஓதிட்டு போகலை அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது குர்ஆனில் அக்கீமு ஸலாத்த வ ஆத்து ஜக்காத்த அப்படின்னு நிறைய இடங்களில் வருது. தொழுகை கடைபிடிங்க, ஜக்காத்தை கொடுத்து வாருங்க. இப்போ ஒருத்தர் குர்ஆனை ஓதுனாரு, இந்த உத்தரவுகளை படிச்சுட்டாரு. சரியா? இப்போ இந்த உத்தரவுகளை அவர் செய்யணுமா, இல்லை குர்ஆனையே உட்காந்து ஓதிக்கிட்டே இருக்கணுமா? அந்த உத்தரவுகளை செய்யணும். திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், நான் சலவாத்து சொல்கிறேன் பெருமானார் மீது, மலக்குமார்களை சலவாத் சொல்ல வச்சிருக்கிறேன், நீங்களும் அவருடைய புகழ் பாடுங்க, சலவாத் சொல்லுங்க, அவரை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்னு அல்லாஹ் சொன்ன பிறகு குர்ஆனையே ஓதிக்கிட்டு இருக்கணுமா, இல்லை பெருமானாரை பற்றி நம்ம பேசணுமா, பாடணுமா? எனவே குர்ஆன் ஓதுவது சிறந்தது, அது எந்த சந்தேகமும் இல்லை. அதற்காக குர்ஆனை மாத்திரமே ஓதிக்கொண்டே இருப்பது என்பது அறிவுக்கு முரணானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய சபைகள் ஏற்படுத்தப்பட வேண்டும், அவர்களின் வரலாறுகள் பேசப்பட வேண்டும், அவர்களின் அரசியல் புரட்சி, மக்கள் புரட்சி, அவர்களுடைய நற்குணங்கள் மக்களிடத்தில் பேசப்பட வேண்டும். அதற்காக வேண்டி மௌலூத் ஷரீஃப் ஓதப்படுகிறது. அடுத்தது, அதில் உள்ள சில வரிகள் மீது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த ஷம்சுன் அந்த பத்ருன் இப்படிலாம் வருது. அதில் நாயகமே நீங்கள் சூரியனுக்கு ஒப்பானவர்கள், நீங்கள் சந்திரனுக்கு ஒப்பானவர்கள், இந்த வாசகத்தை சொல்லி இது தெளிவான ஷிர்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லாஹ்வுக்கு இணை வச்சுட்டாரு. இந்த வார்த்தையை யார் சொல்கிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு இணை வச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது முதல்ல இணை வைப்பே கிடையாது. இணை வைப்புனா என்ன? அல்லாஹ்விற்கு இருக்கக்கூடிய தன்மைகளை அல்லாஹ்விற்கு எப்படி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதே அளவிற்கு வேறொருவருக்கு இருக்கிறது என்று சொன்னால் அது ஷிர்க்கு. இப்போ பெருமானார் சூரியன் சொல்லிட்டோம். இப்போ சூரியன் கடவுளா? முதல்ல யாராவது சூரியனை நம்ம கடவுளாக ஏற்றிருக்கிறோமா? சூரியனை கடவுளாக ஏற்றிருந்தால்தான் பெருமானாரை சூரியன் என்று சொல்லும்போது நீங்களும் கடவுள்னு சொன்னதாக வரும். நம்ம சூரியனே கடவுளாக ஏற்றுக்கலையே. அதுவும் போக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே பெருமானாரை பூரண சந்திரன் என்று பாராட்டியிருக்கிறாங்க. இப்போ நம்ம மேலே கூட அந்த குழந்தைகள் கவி படித்தாங்கன்னு சொன்னோமே, தலஅல் பத்ரு அலைனா, எங்களின் மீது நிலவு தோன்றியது. அப்போ அவங்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நிலவுன்னு தானே சொல்லியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தடுக்கலையே.
என்ன போய் நிலான்னு சொல்றீங்க? தடுக்கலையே. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மடியில் பெருமானார் படுத்திருந்தார்கள். ஆயிஷா அம்மா பெருமானாரின் முகத்தை பார்க்கிறார்கள், பூரண சந்திரனை பார்க்கிறார்கள். மீண்டும் பெருமானாரின் முகத்தை பார்க்கிறார்கள், பூரண சந்திரனை பார்க்கிறார்கள். என்ன ஆயிஷான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டப்போ சொன்னாங்க, நாயகமே நீங்க எவ்வளவு அழகா இருக்கிறீங்கன்னா பூரண சந்திரன் அதுவா இதுவான்னு எனக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னா. பெருமானாரின் முகத்தை அவங்க எப்படி சொல்றாங்க, நிலா அதுவா இதுவான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, குழப்பமா இருக்கு அப்படின்னு பாராட்டினாங்க. இப்ப பெருமானார் தடுத்திருக்கலாம்ல, என்னை நீ புகழ வேண்டியது தான், அதுக்காக சூரியன் சந்திரன் அதெல்லாம் சொல்ல வேண்டியது இல்லை. பெருமானார் தடுக்கவில்லை. இது ஷிர்காகவே ஆகாது. அடுத்து ஒரு குற்றச்சாட்டு, அந்த கஃபாருல் ஹதாயாங்கிற வார்த்தை வருது மௌலூத் ஷரீஃப்ல. பெருமானாரே நீங்கள் பாவங்களை மன்னிப்பவர்களாக இருக்கிறீர்கள்னு வருது. ஆமாம், பாவங்களை மன்னிப்பவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார்கள். இது ஷிர்க் ஆகுமானா ஆகாது. பெருமானாரை ஏன் பாவங்களை மன்னிப்பவர்கள் என்று நாம் சொல்லுகிறோம் என்றால், ஒன்றும் இல்லை, நீங்கள் எழுந்து போறீங்க, அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஆள் தெரியாம காலில் இடிச்சிட்டீங்க, என்ன செய்வோம்? உடனே கிபிலா பக்கம் திரும்பி இரு கைகளை உயர்த்தி அல்லாவே என்ன மன்னிச்சிரு அப்படியா கேட்போம்? அவர்கிட்ட தான் சாரி கேட்போம், மன்னிச்சிருங்க தெரியாம பட்டுருச்சு. நாம் யாருக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு அநீதி இழைக்கிறோமோ அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். இது அல்லாஹ்வே சொல்கிறது தான். நாளை மஹ்ஷர்ல சில பேர் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். என்ன காரணம்னா, பூமியில் நீ வேற ஆளுக்கு நீ அநியாயம் செஞ்ச, அவங்க உன்னைய மன்னிக்கணும், அவங்க மன்னிச்சா நான் உன்னை மன்னிக்கிறேன், அல்லாஹ் அவங்கள நிப்பாட்டிடுவான் அப்படின்னு இருக்குது. அப்போ பெருமானாரிடம் இங்கே நாம் ஏன் மன்னிப்பு கேட்கிறோம் என்றால், பெருமானார் தாடி வைக்க சொன்னாங்க, நான் தாடி வைக்கல. மீசை வெட்ட சொன்னாங்க, நான் மீசை வளர்க்குறேன். வெள்ளையான ஆடை அணிங்கன்னு சொன்னாங்க, என் இஷ்டத்துக்கு நான் ஆடை அணிகிறேன். எத்தனையோ ஆயிரக்கணக்கான சுன்னத்துகளை ஒவ்வொரு நாளும் நாம் செய்யாமல் விடுறோம் இல்லையா? அது பெருமானாருக்கு செய்யக்கூடிய அநியாயம் தானே. பெருமானார் என்னை பின்பற்றுங்கன்னு சொல்கிறாங்க, பெருமானார் நமக்கு ரஹமத்தாக இருக்கிறாங்க, அவங்களுடைய வழியை விட்டுட்டு வேற வழியில் நம்ம போகிறோமே மனோ இச்சையின் காரணமாக. அவங்களுக்கு செய்கிற அந்த தவறுகளைத்தான் பெருமானாரிடத்தில் நாங்கள் மன்னிக்க சொல்லி நாம் கேட்குறோம். இது ஷிர்காக ஆகாது. கடைசியாக ஒரு பெரிய ஹதீஸை கொண்டு வருவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொன்னாங்க, லா தத்ரூனி கமா அத்ரத்தில் யஹூது வன் நஸாரா. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்படி வரம்பு மீறி அவர்களுடைய உம்மத்து புகழ்ந்தார்களோ அது மாதிரி என்னையும் வரம்பு மீறி நீங்கள் புகழாதீர்கள்னு சொன்னாங்க. பெருமானார் சொன்னாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய உம்மத்தினர் எப்படி வரம்பு மீறி புகழ்ந்தார்களோ அதுபோல என்னை நீங்கள் புகழ்ந்து விடாதீர்கள். இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு பெருமானார் ஒரு சாதாரண தூதர் தான், அல்லாஹ்விடமிருந்து சட்டங்களை நமக்கு வாங்கி கொடுத்த பணியை செய்தார்கள், இதை தவிர அவர்களுக்கு வேறு எந்த சிறப்பும் இல்லை. எனவே அவர்கள் ரசூலுல்லா, அவர்கள் நபியுல்லா, அவர்கள் அப்துல்லா என்பதை தவிர வேறு பெரிய பெரிய வார்த்தைகளை கொண்டு புகழ்ந்தால் அது மார்க்கத்திற்கு முரணானது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஹதீஸுக்கு சரியான விளக்கம் என்ன தெரியுமா? பெருமானாரே அதில் சொல்றாங்க, அதை ஆராய்ஞ்சு பார்த்தா தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக ஈசா நபியை அவருடைய உம்மத்து புகழ்ந்தது போல புகழாதீர்கள்னு பொதுவாக சொல்லி இருந்தா இந்த கருத்து சரி. ஆனா அவங்க தெளிவா சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களுடைய உம்மத்து புகழ்ந்தது மாதிரி என்னைய புகழாதீங்க. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்து எப்படி புகழ்ந்தாங்கன்னு தெரியணும்ல. எப்படி புகழ்ந்தாங்கன்னா, நீங்கள் தேவரின் தூதன், நீங்கள் கடவுளின் மகன் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் அல்லாஹ் கடவுள், நீங்க தூதர், இந்த அளவுக்கு இருந்திருக்கணும். ஆனா ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்து என்ன சொன்னாங்க? நீங்களே கடவுளாக இருக்கிறீர்கள், உங்களை அனுப்பிவிட்டு அல்லாஹ் ஓய்வில் இருக்கிறார், நீங்க தான் எல்லாமே. அந்த கருத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல வேணாங்கிறாங்க. பொதுவாக ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்து செய்தது மாதிரி செய்யாதீர்கள் என்று சொன்னால் நாமளும் அதை பற்றி யோசிக்கலாம், பெருமானாரை புகழவே கூடாது அப்படின்ற ஒரு கருத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய மக்கள் புகழ்ந்தது மாதிரின்னு சொல்லும் போதே அப்போ அவங்க புகழ்ந்ததுல எது தப்பா இருந்துச்சு? கடவுளின் மகன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்களே தவிர
மீதி அவர்களை வானலாவ எவ்வளவு தூரம் புகழ்ந்தாலும் அது அவருடைய புகழுக்கு குறைவானது தான். இவ்வளவு விமர்சனங்கள் சொல்றாங்கல்ல, நீங்க அவர்களுடைய வரலாறுகளை பாருங்கள். ராகம் இருக்கு அதனால மௌலூது ஓதக்கூடாது. சரி, ராகம் இல்லாம நீங்க ஓதுங்கன்னு சொல்லுங்க, ஓத மாட்டாங்க. இதுல சில வரிகள்ல எங்களுக்கு பிரச்சனை இருக்கு, சரி அந்த வரிகளை எல்லாம் எடுத்துட்டு நீங்க ஓதுங்க, மீதியாவது ஓதுங்க, ஓத மாட்டாங்க. என்னென்ன குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார்களோ அதை விட்டு விட்டு நீங்கள் ஓதுங்கள் என்றால் ஓத மாட்டார்கள். சரி, மௌலூதே வேணாம், மௌலூதில் தானே இந்த பிரச்சனை, வாக்குவாதம், கருத்து பரிமாற்றம் எல்லாம், மௌலூதே வேணாம். புர்தா ஷரீஃப் இருக்குது, அதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதிய முக்கியமான நபி புகழ் பாடக்கூடிய ஒரு புத்தகம். அதுல உலகத்தில் இருக்கக்கூடிய யாருக்குமே கருத்து வேறுபாடு கிடையாது. நவீனவாதிகளுக்கு கிடையாது, சலஃபுகளுக்கும் கிடையாது, முந்தி உள்ளவர்களுக்கும் கிடையாது. எல்லோருமே அந்த புத்தகத்தின் மீது நன்மதிப்பு கொண்டு இருக்கிறார்கள். அதையாவது ஓது அப்படின்னா அதையும் ஓதுறதில்லை. சரி, இது எல்லாத்தையும் விட்டுரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்து சொல்லுனாங்கல்ல, மன் சல்லா அலைய ஸலாத்தன் வாஹிதத்தன், யார் என் மீது ஒரு ஸலவாத் சொல்லுகிறாரோ அவர் மீது அல்லாஹ் 10 ஸலவாத்து சொல்லுகிறான். ஹதீஸ்ல வந்திருக்குது. ஸலவாத்தாவது சொல்லு. எத்தனையோ மாநாடுகள் நடத்துறாங்க, ஒரு தடவையாவது ஸலவாத் அர்ப்பணிப்பு மாநாடுன்ற மாதிரி ஏதாவது நடத்தியிருக்கிறாங்களாண்டா? இல்லை. அப்ப இவர்களுடைய நோக்கம் என்னவென்றால் துன்யா. அந்த துன்யாவை அவர்கள் சம்பாதிப்பதற்கு அவர்கள் பாமர மக்களை எதை சொன்னால் ஏமாந்து விடுவார்களோ அப்படிப்பட்ட பாமர மக்களை கொண்டு இவர்கள் இயங்குகிறார்கள். நாம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் கொள்கையில் உள்ளவர்கள் தெளிவாக இருக்க வேண்டும். பெருமானாரை பற்றிய புகழ் கவி வரிகள், பெருமானாரை பற்றிய சம்பவம், பெருமானாரை பற்றி இருக்கக்கூடிய நினைவு கூறல், அவர்களின் அங்கங்கள், அவர்களின் நற்குணங்கள், அவர்களின் பேர் அற்புதங்கள், எதை பேசினாலும் நன்மை, எதை நினைத்து பார்த்தாலும் நன்மை. அப்படிப்பட்டவர்களில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை இருக்க சொல்லி இருக்கிறார்கள். அவர்களை சாதாரண மனிதர் என்று பேசக்கூடியவர்கள் ஈமானின் ஆபத்தான கட்டத்திலே இருக்கிறார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்டவர்களிலிருந்து நம்மை காப்பாற்றி அருள் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் பெருமானாரின் மீது மஹப்பத் கொண்டு ஸலவாத்துகள் சொல்லி அவர்களின் புகழ் பாடி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை அறிந்து பின்பற்றக்கூடியவர்களில் நம்மை இணைப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.